இந்த மாசம் பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ் நமக்கு ஜூபிட்டர் ஃபுல் வந்து நம்ம ராசிக்குள்ளே இருக்கு. அப்ப என்ன விஷயம், பினான்சியலா எந்த குறைவுமே இல்லை. ஒரு ஏதாவது வருமானம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படக்கூடாது. மேரேஜ் விஷயத்துல டிலே ஆகிட்டே அவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் பல பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆக போகுது. அதுவே உங்க பிசினஸ்ல நிறைய எதிரிகள் இருப்பாங்க, எப்போ உங்களை விழுத்தாட்டலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் நீங்க கும்பிடும் போது அதனுடைய பலன் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, நம்ம ராசிநாதனான சந்திரனுடைய மூமெண்ட் தான் நம்மளுடைய பலன்களை எல்லாம் நிர்ணயம் பண்ணுது. கடகராசிக்கு யாருங்க நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃபை யார் டிசைட் பண்றது அப்படின்னா சந்திரன் தான் டிசைட் பண்றாரு. அதனால எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் அவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது உங்க ராசிக்கு 3வது ஸ்தானத்துல சித்திரை நட்சத்திரம் வருது, 3வது ஸ்தானத்திலையும் 4வது ஸ்தானத்திலையும். அந்த சித்திரை ஸ்டார்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த மூன் ஒரு ரவுண்ட் அப்படியே வர்றாரு, சித்திரை வரைக்கும் வர்றாரு. வந்துட்டு திருப்பி அனுஷத்துல இந்த மாசத்துல அவர்களுடைய பயணத்தை நிறைவு செய்ய போறார். அவ கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிளக்சுவேட்டட் மைண்ட் இருக்கும். இது இயற்கையானது. ரொம்ப பொசசிவா இருப்பீங்க, ரொம்ப அன்பு காட்டுவீங்க, யாருக்கிட்ட பழகுறீங்க, அவங்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பீங்க. சின்ன சின்ன தப்புகள் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த தப்போட உங்களை அவங்க ஏத்துக்கிடணும், உங்களை அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும், உங்க தப்புகளை அதிகம் சொல்லக்கூடாது, உங்கள்ட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இது வந்து கடகராசிக்கு உள்ள ஒரு தன்மை. ஒரு நல்ல அன்போடு இருக்கக்கூடிய உங்களோட அன்பை உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், ஏன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்ம அன்பை புரிஞ்சுக்கிடணும்னு நம்ம நினைப்போம். இதுதான் கடகராசிக்கு மிக முக்கியமான விஷயம். இந்த மாசம் பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ் நமக்கு ஜூபிட்டர் ஃபுல் வந்து நம்ம ராசிக்குள்ளே இருக்காரு, அதுவும் உச்சமா இருக்காரு. அப்ப என்ன விஷயம், பினான்சியலா எந்த குறைவுமே இல்லை. அதை நம்ம மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். மாசம் முழுக்க நமக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஒரு ஏதாவது வருமானம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படக்கூடாது. அதுக்காக சொல்றேன், ஒவ்வொரு வியாழக்கிழமை வரும்போதும் கடகராசிக்காரங்க இந்த வருஷம் முழுவதுமே இது செய்யுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை வரும்போதும் பக்கத்துல எங்க ராகவேந்திரர் டெம்பிள் இருக்கு பாருங்க, அப்படி இல்லைன்னா ஷீரடி பாபா டெம்பிள் இருக்குன்னு பாருங்க. அதுவும் உங்க பக்கத்துல இல்ல அப்படின்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ஜீவ சமாதிகளுக்கு போய் உட்கார்ந்துருக்கு. நான் சொன்ன இந்த தெய்வங்கள் மகான்களுடைய இடத்துல போய் ஒரு 1/2 hour உட்காருங்க. உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க ப்ரே பண்ணிட்டு வாங்கினேன், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஒரு பிசினஸ்ல வந்து ஹைலி காம்படிஷன்ஸ் இந்த மாசம் இருக்கும். சேம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தான் ஜெயிக்கணுங்கிறது இல்லாம உங்களை தோற்கடிக்கக்கூடிய முயற்சியெல்லாம் இந்த மாசம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவே உங்க பிசினஸ்ல நிறைய எதிரிகள் இருப்பாங்க, எப்போ உங்களை விழுத்தாட்டலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் நீங்க கும்பிடும் போது அதனுடைய பலன் உடனுக்குடனே கிடைக்குது. அவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு அன்பர் என்கிட்ட சொன்னாரு, சார் நான் சிவன் கோவிலுக்கு நீங்க சொன்னோன்னு போனேன் சார், கும்பிட்டேன் சார், நல்ல பலன் இருந்துச்சு. திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர சொன்னீங்க, போயிட்டு வந்தேன், நல்ல பலன் இருந்துச்சு. அந்த திருவண்ணாமலை எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு கோடி ரூபாய் பணம் எனக்கு வர வேண்டியிருந்துச்சு, ரொம்ப பெரிய தடை. வாங்கின ஒரு நபர் என்னை ஏமாத்திக்கிட்டே இருந்தாரு. திருவண்ணாமலையை நான் வந்து அப்பிரதட்சணமா சுத்திட்டு வந்தேங்கிறார். நான் அப்படி சொல்லல, பிரதட்சணமா தான் சுத்திட்டு வரேன். இந்த நம்பர் நான் இப்பவும் சொன்னேன். பட் அவர் சொன்னார், நான் அப்படி சுத்திட்டு வந்தேன் சார், வர வேண்டிய பணம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னாரு. திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாலே இந்த பலன் வரும் அப்படின்னு சிலருக்கு இருக்கும். அப்ப அவங்க ஜாதகத்தை அப்படி ஒரு பரிகாரத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோம். இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, உங்க காரியம் நடக்குங்கிறோம். அப்படி தான் உங்களுக்கு இந்த மாசம் வந்து உங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பரிகாரங்களை பண்றது சூப்பர். அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் இப்படித்தான் ஒரு சீக்ரெட் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். நீங்க வந்து பொதுவான பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் நான் சொன்னபடி மகான்களை வழிபடுங்க, எல்லா காரியமும் சக்சஸ். மேரேஜ் விஷயத்துல டிலே ஆகிட்டே இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் பல பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆக போகுது. அதுல நீங்க சந்தோஷமா இருக்கலாம். செகண்ட் பிளேஸ் வாக்குஸ்தானத்துல புதன், கேது, இந்த சூரியன் இவர்களுடைய இணைவு வந்து நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும், அபிஷியல்ஸ் சப்போர்ட் கிடைக்கும், அரசியல்வாதிகளுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். இதுவும் நல்லா இருக்கும். எஜுகேஷன்ல எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் வைஸா, ஃபேமிலி பக்கம், ஃபினான்ஷியலா
படிப்புல எல்லாமே நல்லா இருக்கேன். இப்ப கடகராசிக்கு நல்ல மாசம். இந்த மாதம் என்ன ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா, சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான். இது நமக்கு சனி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள், இது கடகராசிக்கு கொஞ்சம் இந்த மாசம் கொடுக்கும். அதை மட்டும் நீங்க அப்படி கவனமா இருந்துக்கிட்டா போறோம். உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. இந்த மாசம் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வேணும்னா நான் சொன்னபடி இந்த மகான்கள் வழிபாடு செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்னையெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள், நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும், அதுக்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியம் ஆவார், என்னுடைய மனைவியோடு எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வத்தல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பு, அந்த காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும், தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர் அதாவது உங்களுடைய மனைவி பெயர், யார் ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோடு இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க அவருடைய உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு உங்களோட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் ஆபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.